Hello friends, welcome to Umayal's TV channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மசாலா முட்டை பொரியல். அதாவது முட்டை podimas எது வேணா சொல்லிக்கலாம் நம்ம. கொஞ்சம் மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டு ரொம்பவே டேஸ்டியான ஒரு முட்டை பொரியல் இது. அதுக்கு முன்னால நீங்க எங்க சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா ப்ளீஸ் எங்க சேனலை Subscribe பண்ணுங்க. எங்க வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க கமெண்ட்ஸை எங்க சேனல்ல வீடியோஸ்க்கு கீழ போஸ்ட் பண்ணுங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. எங்க வீடியோஸ் இமிடியேட்டா உங்களுக்கு வந்துரும். ரொம்பவே சிம்பிளான பட் டேஸ்டியான இந்த முட்டை பொரியல் தான். நான் வந்து ஒரு ரெண்டு எக் வச்சு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். நீங்க கொஞ்சம் ஜாஸ்தியா வேணும்னா கொஞ்சம் அளவெல்லாம் ஜாஸ்தியா எடுத்துக்கோங்க. ஒரு 2 முட்டை எடுத்துர்க்கேன் பாருங்க. அதுக்கு நான் நீங்க 4 முட்டை எடுத்தீங்கன்னா எல்லாமே இதே மாதிரி டபுள் ஆக்கிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா ஜீரகம், கருவேப்பிலை. இது கரம் மசாலா தூள், மிளகு தூள் கொஞ்சம் தான் எடுத்துர்க்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் தான் எடுத்துர்க்கேன் கரம் மசாலா தூள். மிளகு தூள் ரொம்ப கம்மி. உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 2 ஆனியன், மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துர்க்கேன். ஒரு 7-8 பல்லு பூண்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள். இது எல்லாமே நம்ம ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் பெருசா கட் பண்ணியிருக்கேன் வெங்காயத்தை. நீங்க வேணும்னா கத்தியிலே ரொம்ப சின்னதா கூட கட் பண்ணிக்கலாம். நான் இதை சாப்பர்ல போடுறேன் பாருங்க. வெங்காயத்தையும் பூண்டையும் நான் சாப்பர்ல போட்டு இன்னும் கொஞ்சம் பொடியா ஆக்கிக்க போறேன். நீங்க சாப்பர் இல்லன்னு நினைச்சீங்கன்னா கத்தியிலே ஃபைனா கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே பூண்டையும் சேர்த்து இந்த மாதிரி நான் ஒண்ணா வெங்காயத்தையும் பூண்டையும் ஒண்ணா இது மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பொடியா கட் பண்ணிட்டேன். இப்போ இதல மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் இந்த 4ஐயும் சேர்த்துறோம். சேர்த்து கலந்து வச்சிடுறேன். மல்லித்தூள், ஜீரகத்தூள் இந்த 4 மசாலா ஐட்டம் ஃபர்ஸ்ட் போட்டுறோம். கரம் மசாலா தூளையும் மிளகு தூளையும் லாஸ்டா போடுறோம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. உப்பு நான் வதங்கும் போது தான் போட போறேன். உப்பு இப்ப சேர்க்கல இன்னும் நான். இப்போ முட்டையை நம்ம அடிச்சிக்கலாம். முட்டைக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் அடிச்சி வச்சுக்கோங்க. நல்லா நுரைய வர மாதிரி நல்லா அடிச்சிருங்க. அந்த முட்டைக்கு மட்டும் கொஞ்சமா தான் போட்டுருக்கேன் சால்ட். திருப்பி வெங்காயம் வதங்கும் போது தனியா நம்ம போட்டுக்கலாம். இந்த மசாலா ஐட்டத்தை கடைசில சேர்க்க போறோம். மிளகு தூளையும் கரம் மசாலா தூளையும். இப்போ ஒரு panல எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா சூடாயிச்சு. அதுல ஜீரகத்தையும் கருவேப்பிலையும் போட்டு பொரிக்க விட்டுறேன் நான். பொரிஞ்ச உடனே நம்ம கலந்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா? வெங்காயம், பூண்டு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் அதெல்லாம் சேர்த்து நம்ம அப்ப வதக்கிரலாம். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம முட்டையிலையும் கொஞ்சம் போட்டுருக்கோம். இந்த வெங்காயத்துக்கும் நீங்க அளவா பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். நீங்க ரொம்ப வதங்க தேவையில்லை அப்படின்னா நீங்க இப்ப கொஞ்சம் ஆஃப் பாயில் மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ அடிச்சு வச்ச முட்டையை நான் இப்போ இதில் ஊற்றிட்டேன். முட்டையில் வெறும் உப்பு மட்டும் போட்டு தான் அடித்து வச்சுருக்கேன் நான். கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க ஃப்ளேமு. ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க. முட்டை நீங்கள் கலந்து விடும்போது நல்லா நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இது மாதிரி பாருங்கள். நல்லா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் தான் முட்டை வெந்துடும். உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? பாருங்க, லாஸ்ட்டாக நம்ம கரம் மசாலா தூளையும் மிளகுத்தூளையும் நம்ம சேர்த்துடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. நல்லா வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். சிலருக்கு அந்த முட்டையோட வாசனை பிடிக்காது. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த முட்டை வாசனையெல்லாம் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் சேர்த்தோன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஃபஸ்ட்டே கலந்து வச்சுட்டு இது மாதிரி செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது என்ன எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இல்லை. நம்ம வெங்காயம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற மசாலா ஐட்டம் போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு. ஃபஸ்ட்டே இது மாதிரி கலந்து வச்சுட்டு செஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு ரைஸு பருப்பு சாப்பிடும்போது சாம்பார் சாதத்துக்கு எதுக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொரியல். கண்டிப்பாக இந்த சிம்பிளான பொரியலை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எங்கள் வீடியோ கீழே கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.